இன்னைக்கு எபிசோட்ல கதிர் தன்னோட சுயரூபத்தை காட்டுற மாதிரி பெத்த பொண்ணு தாராவ தரதரவேன இழுத்துட்டு போய் இனிமே அம்மாங்கிற உறவே கிடையாது, இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு மிரட்டின காட்சிப்படு பயங்கரம். தாரா கதறி அழுதும் அந்த பிஞ்சு நெஞ்சில நஞ்ச விதைக்க கதிர் தயங்கல. இத தடுத்த நந்தினிய கதிரும் ஞானமும் சேர்ந்து கேவலமா திட்டி இங்கிருந்து ஒரு குண்டூசி கூட எடுக்கக்கூடாதுன்னு அதிகாரம் பண்ணினப்போ நந்தினி கொடுத்த பதிலடி மாஸ். உங்க வீட்டு பொருளை நம்பி நாங்க வாழல, எங்க சொந்த உழைப்புல வாழ்றோம்னு அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னா. கதிர் அருவாளோட உட்காந்து ரவுடித்தனம் பண்ணினதை பார்த்து நந்தினி ஜனனிக்கு ஃபோன் பண்ணப்போ ஜனனி கொடுத்த ஐடியா சாமர்த்தியமானது. இப்போ சக்தி வந்தா பிரச்சனை திசை திரும்பும்னு புரிஞ்சுக்கிட்டு ரேணுகா அக்கா வந்ததும் பாத்துக்கலாம்னு சொன்னது ஜனனியோட ராஜதந்திரம். அங்க ஜனனிக்கும் சோதனை ஆரம்பிச்சிடுச்சு. கடை போட்ட இடத்தோட ஓனர் வக்கீல வச்சு சமைக்க அனுமதி இல்லைன்னு விரட்ட பார்த்தது குணசேகரன் குரூப்போட சதிதான். பொண்ணுங்க சொந்த காலில் நிற்கிறத பொறுக்க முடியாம ஆம்பளைங்க பண்ற இந்த கேவலமான அரசியல் அருவருப்பா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த ரேணுகா ஞானத்தை பார்த்து போலீஸ் தேடியும் இன்னும் திருந்தாம வந்து நிக்கிறீங்களேன்னு கிண்டல் அடிச்சது செம. வியாபாரத்துக்கு போகக்கூடாதுன்னு ஞானம் கத்தினப்போ புருஷன் செத்தா பொண்டாட்டி முக்காடு போடணும், ஆனா பொண்டாட்டி செத்தா மறுநாளே மாலையான்னு ரேணுகா கேட்ட கேள்வி சவுக்கடி. ஞானம் மகளை பத்தி கேட்டப்போ ஸ்கூல் டூர் போயிருக்கான்னு ரேணுகா சமாளிச்ச விதம் கெத்து. நான் கலெக்டர் ஆகலனாலும் எனக்கு சுயபுத்தி இருக்குன்னு ஞானத்தை மட்டம் தட்டி ஜனனிக்கு கடையில பிரச்சனை கொடுத்தது நீங்க தான்னு கண்டுபிடிச்சு ரேணுகா முகத்திரையை கிழிச்சாங்க. கடைசியா வீட்டை விட்டு போனா இவங்களுக்கு வசதியா போயிடும்னு புரிஞ்சுக்கிட்ட ரேணுகா நாங்க எங்கேயும் போகல, இங்கேயே தான் இருப்போம்னு சொல்லி ஹால்ல நாற்காலி போட்டு கெத்தா உட்கார்ந்தப்போ குணசேகரன் அண்ட் கோ ஆடி போயிட்டாங்க. இந்த பெண்களின் புரட்சி அடுத்து என்ன பூகம்பத்தை கிளப்ப போகுது? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.